ஸோ ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ இந்த லோனர் மேட்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்ன ஒரு பைபிளை கற்று தந்துருப்பான். ஆக்சுவலாக ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பைபிளில் 2 மேட்ச் அடி வாங்கினக்கப்புறம் தான் நம்மளோட ஃப்ரெண்டாக இருப்பான். நீங்களே மேட்சை பாருங்கள். பைபிளை இப்போ நான் வந்து பைபிள் அங்கே மேலே ஏறிட்டுருப்பான். இது தெரியும், நான் முன்னாடியே பார்த்துருவேன் பைபிளை மேலே ஏறுறாரு. இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா எமோட் போட்டுட்ருப்பேன். ஏன்னா பைபிளுக்கு இன்னும் தெரியல. ஆல்மோஸ்ட் என் பக்கத்துலேயே வந்தோடனே பைபிளை என்னை கண்டுபிடிக்க மாட்டான். பாருங்கள், இப்போ வந்து பைபிளை மாட்டியிருப்பான். தலையிலே ஒரு ட்ராக் பண்ணி எடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்ததே வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் அதே மாதிரி தான் போயிருப்பேன். இந்த மேட்ச்சை நான் பைபிளுக்கு ஒரு சுற்று தரலான்னு சொல்லிட்டு சும்மா பைபிள் சுற்ற விட்டேன். திடீர்னு பின்னாடி வர மாதிரி இருந்தான், முன்னாடி வர மாதிரி இருந்தான். ஆனால் நான் பைபிள் இங்கே தரமான ஒரு சுற்று விட்டேன். பைபிள் முடிஞ்ச என்னை தொடரான்னு சொல்லி சுற்ற விட்டுட்டேன். பைபிள் என்ன கண்டுபிடிக்க முடியலங்க. என்ன அப்புறம் ஃபைனலி என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ட்ராக் பண்ணலான்னு நினைக்கிறப்ப கரெக்டாக நம்மளுக்கு ஹெட்ஷாட் வச்சுட்டான் பைபிள். அடுத்த மேட்ச் வெறியோட அடிக்க போயிருப்பேன். என்ன நினச்சி நீங்களே பாருங்கள். இப்போ பைபிள் அந்த டாப் எழுதிட்டு பாரு, நம்ம ஹெட்ஷாட் அடிக்கணும் பிள்ளை ட்ராக் பண்ணணும். ஆனால் ஹெட்ஷாட் கூடாது. பாருங்கண்ணே, இந்த இடத்துக்கு பைபிள் இப்போ கரெக்டாக வாங்குவேன்னு நினச்சேன். பைபிள் இப்போ வந்து நான் ட்ராகன் சும்மா பாடி ஷாட்டில் கொண்டுட்ருப்பேன். அப்புறம் நான் வந்து பைபிளுக்கு எந்த மட்டும் போடலை. நான் பாட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டே தான். இந்த மேட்ச்சு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பைபிள் சிறிய டேமேஜ் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் கில் எடுக்கிற டேமேஜே கொடுத்துருவான். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைபிள் வந்து நம்மளாண்ட ஃப்ரெண்ட் ஆகிட்ருப்பான். பாருங்கள், ஸோ இந்த மேட்ச்சில் பைபிள் நம்மளை ஹெட்ஷாட் அடிச்சுருப்பான். அது வேறு விஷயம். ஆனால் அடுத்த மேட்சை பாருங்கண்ணே. இந்த ரவுண்டா அடுத்த ரவுண்டு தெரியல. ஆனால் பைபிளை வந்து சரியான டேமேஜ். இன்னும் ஒரு புல்லட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைபிளை வந்து பரலோகத்துக்கு போய்ட்டுருப்பான். அதனால தான் ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறேன். இப்போ நானும் டபுள் பேர் எடுத்துகிட்டு ஓடுவேன். அந்த புது கேரக்டர் போட்டு பைபிள் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன். நானும் அப்படியே பொறுமையாக பக்கத்து ஒளியில் போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்த்து ஜம்ப் பண்ணி அடிச்சிருக்கேன். ஆனால் ஹெட்ஷாட் திரும்பி இந்தாண்டு பார்த்து திரும்பி ஜம்ப் பண்ணாமலே சும்மா ட்ராக் பண்ணி தான் அடிச்சிருவேன். பாடி டேமேஜே செத்துருவேன். ஸோ அப்போ நம்ம சேனல் யாராவது லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சு தான் பைபிளை ஃப்ரெண்டாக ஆகுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த மேட்ச்சு தான் பைபிளை பாருங்களேன். முதல்ல ஃபிஸ்ட்டு போட்டு காட்டுவான். முதல்ல நான் இங்கே வந்து டேமேஜ் பண்ணுவேன், பெரியான டேமேஜ். இப்போ அவ்வளோதான். இன்னும் ஒரு புல்லட் பட காட்டுருவான். ஆனால் அந்த ஒரு புல்லட் பட விடாமல் அவன் ஃபிஸ்ட்டு குத்தி காமிப்பான். நானும் அண்ணே ஏன்டா ஃபிஸ்ட்டு குட்டுற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பார்த்தா பைபிளை ஃப்ரெண்டாக ஆகிடுப்பான். நான் தெரியாமல் ஒரு புல்லட் அடிச்சிருந்தேன்னா பைபிளை காலியாகி பரலோகத்துக்கே போய்ட்டுருப்பாங்க. நல்ல வேலை நான் முன்னாடியே புரிஞ்சிட்டதுனால பைபிளை உயிர் தப்பிச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டே இருந்தோம். அப்புறம் பைபிள்கிட்ட சும்மா ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி உட்காந்து இந்த இடம் ஓடிட்டு இருந்தப்போ பைபிள் திடீர்னு ஜோனுக்குள்ளே போயிட்டான். நான் பரிதாபப்பட்டு நானும் ஓடுறக்குள்ளேயும் பைபிளில் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பைபிள் உடனே எனக்கு மனசில் பைபிளை பார்த்து தியாகிடா நம்ம தலைமை அப்படின்னு தோணிட்டு இருந்த டைமில் பைபிளையே காணுங்க. இங்கே இருக்கிறது குட்டியோண்டு கேஜி சுற்றியே வந்துட்டு பைபிளையே காணும். அப்புறம் பார்த்து இந்த அண்ணன் வந்துட்டு இருப்பான். நான் கூட சுற்றுவான்னு நினச்சேன். கையில் கண்ணி வச்சுட்டு நான் ஒன்று இந்த வாட்டி நான் உனக்கு வெற்றி தரேன் சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டு இருப்பேங்க.
ஆனால் பைபிள் டேரெக்டாக புஷ்குன்னு ஓடி போய் நேரம் ஜோனில் போய்ப்பாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி எனக்கு போயவே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு